மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். செப்டம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மகர ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் மகர ராசிக்கு 7வது பாவகம் கடகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவங்க 10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய் பொழைப்பு தான் பொழைப்பீங்க. ஆடம்பரமாக இருக்கணும், அகலக்கால் வைக்கணுன்ற எண்ணம் எப்பயுமே வராது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தானாக கையூனி கரணம் போட்டு மேலுக்கு வந்திருப்பீங்களே தவிர சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், தாய் தந்தை யாராலையும் நீங்கள் மேலுக்கு வந்திருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த 6 மாத காலமாகவே தொழில் ரீதியாக பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வும் கிடையாது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் கிடையாது. என்னையா பொழப்பு, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்ற ஆதங்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதான் செய்யும். செப்டம்பர் மாதம் 1 தேதியே மகர ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். அதுபோக மகர ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானம், தனஸ்தானத்தில் தனகாரகனுடைய பார்வை. பொதுவாக 12 ராசிகாரங்களுக்கும் தனகாரகன் அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம்னா குரு பகவானை நம்ம சொல்லுவோம். தனஸ்தானாதிபதின்றது ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் 2வது அதிபதி. நம்ம ராசி மகரம்னா ராசிக்கு 2வது கட்டத்துக்கு அதிபதி தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி மகர ராசிகாரங்களுக்கு யாருன்னா சனி தான். நம்ம ராசிக்கு சொந்தக்காரர் சனினா ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்துக்கு சொந்தக்காரரும் சனி தான். சனி பகவான் தனஸ்தானாதிபதி, தனகாரகனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் இருக்க, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய குரு தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து பார்க்கிறார். புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். இதனால் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இது என்னையா பொழப்பு, வீடு விற்று போடலாமா, இடத்த விற்று போடலாமா, வண்டியை விற்று போடலாமா, பலவிதமான யோசனைகள் மகர ராசியில் உள்ளவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வீட்டு பணம் மற்றவங்கிட்ட இருந்தால் நம்ம கேட்குறோமோ இல்லையோ, மற்றவன் பணம் நம்மக்கிட்ட இருந்தால் அதை கட்டுற வரைக்கும் தூக்கம் வராது. நீங்கள் மகர ராசியில் யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்லது அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மகர ராசிக்காரங்க பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய மனநிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை மகர ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் அனுபவிச்சிருப்பீங்க. 10 ரூபாய் கடன் இருந்தாலும் அது கட்டுற வரைக்கும் தூக்கம் வராது. ஒரு சிலர் இருக்காங்க 2 கோடி ரூபாய் கடன் இருக்கும், அப்படியே படுத்த உடனே பட்டுன்னு தூங்குவாங்க. ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, 10,000 ரூபாய் கடன் இருந்தாலும் மூச்சுக்கு 300 தடவை எப்படா இந்த 10,000 ரூபாய் கடனை கட்டுறது, எப்படா இந்த 10,000 ரூபாய் கடனை கட்டுறது, இந்த மாதிரி ஒரு யோசனைகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரம் முழுமையாக உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம். இதில் இன்னொரு கருத்து கூட நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. என்னன்னா, 13ஆம் தேதி செவ்வாய் மாறுது. மகர ராசிக்கும் செவ்வாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? லாபஸ்தானாதிபதி தான் செவ்வாய், தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் செவ்வாய் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது கட்டத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய லாபஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார், தனகாரகன் பார்க்கிறாரு. தனகாரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு. இதை விட ஒரு நல்ல நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு வேணுமா? இல்லை இதை விட விலைக்கு உங்களுக்கு சொல்லணுமா?
இப்படி எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. மாத பலன்னா இன்றைக்கி கோல் எடுக்கிறவங்க கொண்டைக்காரங்க, தடி எடுக்கிறவங்க தண்டைக்காரங்கிற மாதிரி ஊருப்பட்ட பேர் வந்துட்டாங்க ஜோசியக்காரங்க இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம். அதாவது நான் நல்லது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு நல்லது சொன்னால் 2 நல்லதாக வரும், உங்களுக்கு கெட்டதாக சொன்னேன்னா 10 கெட்டதாக வரும். இது ஒரு கர்மா. உங்களுக்கு நல்ல பாதையை காட்டினேன் அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா அமையும். அதே நான் சொல்லி நீங்கள் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கர்மாவாக ஆகிடும். இதை நான் உணர்றேன், நிச்சயமாக உணர்றேன். பொழைக்கக்கூடிய ஒரு தொழில் ஜோதிடம் கிடையாது, சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் ஜோதிடம் கிடையாது. ஜோதிடம் அப்படின்றது கலையாக பார்க்கணும். அப்புறம் ஏன் சாமி காசு வாங்கிட்டு பணம் ஜோசியம் பார்க்குறேன்? வேறு வழி இல்லை. இப்போது சோசியல் மீடியாவில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்னா 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நான் ஜாதகம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, ஒரு நாளைக்கு எனக்கு 60 கால் வருது, 60 பேர் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. சொல்லணும் இல்லைங்களா? ஜோதிடம் சொல்லணும் இல்லை. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வேண்டா வெறுப்பா ஜோசியம் சொன்னால் அது பாவம். அதனாலவே இதுதான் தொகை, இந்த தொகையில் தான் நம்ம ஜோதிடம் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 4 ஜோதிடம் இல்லை 2 ஜோதிடம் தான் பார்க்குறேனுங்க. ஒரு ஜாதகம் பார்க்குறேன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் திருப்திகரமாக இதுதான் விஷயம் அப்படின்னு கிளியராக சொல்லிவிடுவோனுங்க. சரி, அந்த கதை ஒரு புறம் இருக்கட்டும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் மாற்றங்களை தரக்கூடிய மாதம். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை வாங்கிறதும், புதனும் சூரியனும் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்ப்பதும், இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளால் 100% நமக்கு செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். மாறுதலுக்குரிய ஒரு மாதமாக வரும், மாற்றங்களுக்குரிய ஒரு மாதமாக வரும். இதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஒரு சிலர் இந்த மகர ராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களுக்கு இந்த விஷயம் சொல்கிறேனுங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்ற சொல்கிறக்கூடிய கிரகம் வரும் பொழுது நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், நான் மருத்துவத்துறையில் படிச்சிருக்கிறேனுங்க, வேலை இல்லாமல் இருக்கிறேன். ஆசிரியர் துறையில் படிச்சிருக்கிறேனுங்க, வேலை இல்லாமல் இருக்கிறேன். ஐடி துறைக்கு படிச்சிருக்கேன்னு வேலை இல்லாமல் இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்றது 10 பேர் சொல்கிறாங்கன்னா, நல்ல விதமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க 50 பேர் இருக்காங்க. பெண்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கான நேரம். ஏற்கனவே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பல விதமான அனுபவத்தை கொடுத்துருக்கு. எப்படி இருந்திருக்கணும், இல்லை எப்படி இருந்திருக்கக்கூடாது, யாரை நம்பியிருக்கணும், யாரை நம்பியிருக்கக்கூடாது, பல விதமான அனுபவத்தை கொடுத்துருக்கு. இந்த அனுபவம் போதுங்க, நம்மளை முன்னுக்கு தள்ளுறதுக்கு இந்த அனுபவம் போதும். இந்த பிரபஞ்சம் நமக்கு உறுதுணையாக இருக்குது. வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்குது. ஒரு நெல் போட்டிங்கன்னா, ஒரு நெல் நம்ம போடுறோம், நமக்கு 200 நெல்மணி வருது. ஒரு நெல்மணி போட்டால் 200 நெல்மணி வருது. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேனுங்க. ஒரு நெல்மணி போட்டால் இம்புட்டு நெல் வருது. அப்போது நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான், இந்த தருணங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், உங்களுடைய வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்லை உங்களை உசுப்பேற்றுறதுக்காகவோ இந்த வார்த்தை நான் சொல்லலை. அப்படி நீங்கள் நினச்சா கூட நினச்சிக்கோங்க. ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள். சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்தை நான் முயற்சி பண்ணேன், பயன்படுத்திக்கிட்டேன், நடக்கலை, இல்லை நடந்தது, எது ஒன்று நீங்கள் அனுபவித்து சொல்லுங்க, பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள். சரியா? இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி யார், தொழில் காரகன் யார், இது எல்லாமே ஒரு முறை நீங்கள் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.